ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உறவுகளே. நம்மளும் வாழ்க்கையில் எதுவும் சாதிச்சிட மாட்டோமான்னு நினச்சி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஜீ தமிழில் பேசுறதுக்காக, ஷோவில் பேசுறதுக்காக என்னை ஒரு கண்டென்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க. திடீர்னு கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி. அப்போ என் வீட்டுக்காரர் என் பசங்க என்னால் என் வீட்டுக்காரெல்லாம் வர முடியல, என் பசங்களையும் கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை தான். சரி, நைட்டு 1:30க்கு நாங்கள் கிளம்புனோம். ஜங்ஷன்லேருந்து 3 மணிக்கு ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து. பகல் ட்ராவல்லே தனியாக போகிறதுனால போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி இது 3 மணிக்கு ஜங்ஷன் திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. வந்து ட்ரெயின்லாம் ஏற்றி விட்டுட்டு என் வீட்டுக்கார் டிக்கெட் எடுத்து ட்ரெயின்லாம் ஏற்றி விட்டுட்டு தான் அவர் போனார். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் என் வீட்டுக்கார் போனோன்னே எனக்கு அழுக வந்துடுச்சு. விட்டுட்டு போனோன்னே தனியாக நம்ம போகிறோமே, இவ்வளோ தூரம் எப்படா போக போகிறோம்னு நினச்சிட்டு அழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் விடிய காலைல ஆகிடுச்சி. விடிய காலைல பார்த்திங்கன்னா இது 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தாச்சு. எடுத்து அப்படியே ட்ராவல் பண்ணி காலையில் 3 மணிக்கு ஏறினது, சாயங்காலம் 3 மணிக்கு தான் சென்னைக்கே போய் சேர்ந்தேன். இறங்க போகிற டைம் கூட வந்துருச்சு. இப்படியே எடுத்துகிட்டே கிளம்பியாச்சு. ஒரு வழியாக தேவி அக்கா வீடே ரீச் பண்ணியாச்சு. அங்கனக்குள்ளே வீடியோலாம் ஒன்றும் என்னால் எடுக்க முடியலை. செல்லு சார்ஜ் இல்லாமல் கம்மியாக இருந்ததுனால அப்படியே செல்லை பேக்கில் போட்டு கிளம்பியாச்சு. இது வந்து அங்கே நைட்டு நடந்த ஃபன்னு சின்ன சின்ன கிளிப்பிங்காக வரும். தனித்தனியாக வந்து எல்லாம் பிரித்து எடுத்தனால ஓரளவுக்கு அட்டாச் பண்ணி நான் போட்டிருக்கேன் வீடியோ. இதெல்லாம் நாங்கள் நைட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். இதெல்லாம் நாங்கள் எல்லாருமே வந்து ஜீ தமிழ் டீம் வந்து பேச போகிற ஆளுங்க எல்லாருமே ஒவ்வொரு கண்டென்ட்டாக சூர்யா அக்கா, கோமலா அக்கா, கார்த்திகா அக்கா, அப்புறம் அனிதா அக்கா, அப்புறம் வந்து பாரிஜாதம், அப்புறம் வந்து சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா அசோக் தேவி என்னோட அக்கா. அவங்க எல்லாமே வீட்டில் என்னென்ன உடம்பு முடியாததோட சிக்கன், மீன், சாதம் எல்லாம் வடித்து எங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது மறுநாள் விடிஞ்சிருச்சு. மறுநாள் நாங்கள் எல்லாமே ஷோவுக்கு வந்து கிளம்பிட்டோம். இது எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா காலைல 5 மணி. 5 மணி தான் அங்கே போகிற ட்ராவல் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல்னால 5 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். வந்துட்டு கோயம்பேடு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்டு. வந்து ஆவடி பஸ் ஸ்டாண்டில் அங்கேருந்து அக்கா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து ஆவடி பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்னோம். எல்லாருமே தூக்க கலக்கம் தான். ஒரு நாள் ஃபுல்லாகவே தூங்கவே இல்லை எல்லாருமே. பாருங்கள், இது ஆவடி பஸ் ஸ்டாண்டு. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு கோயம்பேடு போகிறதுக்கு. அப்புறம் பஸ்ஸில் இருந்து ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோம். சென்னை சிட்டியை பார்க்கவே ரொம்ப பரபரப்பாக இருக்குதுங்க. எல்லா ஏரியாவும் பரபரப்பாக போகிறது வரதுமா இருந்துச்சு. நம்ம ஏரியா மாதிரி வில்லேஜ் மாதிரி கிடையாது. அப்படியே நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகும்போது விஜயகாந்த் சார் சமாதியை பார்த்தோம் நாங்கள். அங்கே பாருங்கள், அதை லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அது வந்து ஷார்ட்ஸ்லாம் நான் எடுத்து போட்டுப்பேன். சாயங்காலம் வரும்போது ரிட்டன் நாங்கள் சமாதிக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். ஷார்ட்ஸ்லாம் என்னோடய சேனலில் இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்படியே எடுத்துகிட்டு அப்புறம் அங்கிட்டு அக்கா, சூர்யா அக்கா, கோமலா அக்கா எல்லாம் ஒரு சீட்டில் இருந்தாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேனு. நாங்கள் போகிற இடத்துல உள்ள வேன்லேயும் கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்தோம். இது எல்லாமே நாங்கள் அப்படியே இது வேனில் போகிற ட்ராவல். கொஞ்சம் தூரம் வேனில் கூட்டிகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு நாங்கள் போகிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹோட்டலு. அங்கே உள்ள ஹோட்டல் நாங்கள் போய் ரெடியாக கிளம்புனோம்ல அந்த ஹோட்டலு. இதிலேருந்து அதுக்கடுத்து கிளம்புறதுக்கு ஒரு செட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த செட்டில் போய் மேக்கப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேச உள்ளே போனோம். அதெல்லாம் நான் எடுக்கவும் இல்லை. அதை போட்டால் எதுவும் சேனலில் எதுவும் பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் அதிகமாக போடலை. கண்டிப்பாக வீடியோ டிவியில் வந்ததுக்கப்புறம் போட முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து போட்டு விடுறோம். இங்கே பாருங்கள், இது வந்து அந்த ரூமில் எல்லாம் கிளம்பி மேக்கப் பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோ இதில் இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே வேகமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் தான், எல்லாமே ரெடியாகி தான் வந்தேன். நான் அந்தளவுக்குலாம் எந்த மேக்கப்பும் போட்டுக்கலாங்க. என்னோட சிம்பிளான உள்ள மேக்கப்லேயே நான் இருந்துக்கிட்டேன். அவ்வளோதான். ஃபேஸ் மட்டும் கேமரா நல்லா தெரியாதுக்காக ஃபேஸ்க்கு மட்டும் கொஞ்சம் மேக்கப் போட்டு விட்டாங்க. மற்றபடி ஹேர் ஸ்டைல் எல்லாமே என்னோடது. அது மட்டும்தான் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ, ரீல்ஸ் அப்படியே இதில் வந்து கண்ணாடியில் இந்த மாதிரி எடுத்ததே கிடையாது நான் ஃபோட்டோ. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரீல்ஸும் எடுத்துக்கிட்டு அப்புறம் எல்லாருமே கிளம்புனோன்னா அவங்க கூடலாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தேன். பாருங்கள், இது சூர்யா அக்கா, அடுத்து வந்து அசோக் தேவி அக்கா சொல்லுவேன்ல அவங்க, அப்புறம் கோமலா அக்கா எல்லாருமே பக்கம் பக்கம் தான் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரெடியாகிற அவசரம், அவங்கவுங்க வீடியோ எடுக்கிற அவசரத்தில் இருந்தாங்க. அதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது அந்த அண்ணா திருநெல்வேலியிலேருந்து வந்து சொன்ன உடனே விவசாயத்துலேருந்து வந்தேன்னு சொன்னோன்னா அந்த அண்ணன் நான் மேக்கப் போட்டு விட்றேன்னு சொல்லி கொஞ்சம் போட்டு வீடியோ எடுத்தோம். அதுதான் அது சின்ன கிளிப்பு தான். அப்புறம் நாங்கள் செட்டை விட்டு வெளியில் வந்துட்டோங்க. வெளில வந்து நாங்கள் கையெழுத்து போட்டு உள்ளே செட்டுக்குள்ளே போகிறதுக்காக நடந்து வந்தோம். ரூமில் இருந்து நடந்து வந்தோம். இதுதான் அந்த செட்டு. சுற்றி எல்லாமே ஒவ்வொரு ப்ரோக்ராம் செட்டு தான் இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் விவரமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது எங்கே உள்ள கிளிப்புன்னு பார்த்தீங்கன்னா, காலைல நம்ம வீட்டை விட்டு கிளம்பி போகையில் உள்ள கிளிப்புங்க. அசோக் தேவி அக்கா எல்லாத்துக்குமே சேரீ எடுத்து கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் போய் சாப்பாடு மட்டும் இல்லாமல் கவனித்தது இல்லாமல் எல்லாத்துக்குமே சேலை எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு கலர் வந்து எல்லோ கலர் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை வீடியோவில் கட்டி நான் கண்டிப்பாக போடுவேன். இது சூர்யா அக்காவுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக நாங்கள் போனோம் அத்தனை பேத்துக்குமே சேரீ எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சொல்லவே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் இருந்தோம். எதுவுமே ஷேர் பண்ணலை. திடீர்னு நாங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளில கிளம்புனதுக்கப்புறம் இந்த சேரீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பேசி முடிச்சாச்சு. அடுத்து இது நைட்டு சாப்பிட்டது. நைட்டு சாப்பிடும் பொழுது நான் எடுத்த வீடியோ. இது சூர்யா அக்கா எனக்கு ஊட்டி விட்டாங்க. அதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இதில் அட்டாச் பண்ணி விட்டேன்.
இதாங்க சாப்பிடப்போ எடுத்தது. அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தேடி முடிச்சு வச்சாச்சு. எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லபடியாக அந்த இது முடிஞ்சிச்சு. எந்த இது நான் அதில் அட்டாச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணலை. நாங்கள் அங்கே இங்கேருந்து நான் கிளம்பி ட்ராவலில் போயிட்டு வந்த வீடியோஸ் மட்டும்தான் அதில் எடுத்திருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ அங்கே செட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்து இது நாங்கள் டீமாக எடுத்தது. இது குட்டி பாப்பா அனிதாக்கா அவங்க பொண்ணு. இந்த பாப்பா அவளும் வந்து பெரியம்மான்னு சொல்லி எடுத்தா. இது சூர்யாக்காவும் நான். இது அவங்க காஸ்டியூம், இது என்னோடது. அடுத்து அசோக் தேவி அக்கா அவங்களும் இங்கே கூடயே காலையிலேருந்து வந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களை வந்து வழி அனுப்பி விட்டாங்க. இப்போ நான் அது கண்ணாடியில் ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக தைரியமாக பேசி முடிச்சுட்டு வந்திருக்கோம். டிவியில் தான் எப்படி வரப்போகுதுன்னு தான் தெரில. அது இருந்தாலும் ஒரு மனசில் ஒரு சைடு கவலையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க உறவுகளே. அடுத்து சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வில்லேஜ் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.